கட்டினான் மாப்பிள்ளை. ஆமா பஸ் உங்களுக்கு இப்பதான் கிடைச்சதோ? இல்ல ஃளைட் இப்பதான் கிடைச்சிருக்கும். அப்படிதானே? இப்பதானே ஃளைட் கிடைச்சு இங்க வந்து சேர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்படிதானே தேவகி? அக்கா என்ன கோவமா இருக்க போல இருக்கே? கோவமா? எனக்கு கோவமே இல்லமா. பாரு இந்த பல்ல காமிச்சிட்டு இருக்கேன் தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மூஞ்ச பாரு. கிட்ட பேசாதீ போடி. என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிக்கிறேன். இப்போ எதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிற சொல்ல? என்ன நீ எதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்க? என்னாச்சுனா? வந்தனாரே நீங்க பேசாதீங்க என்ன? நான் எது கேட்டாலும் எப்படி சமாளிச்சிருவீங்க நீங்க? நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்க பொண்டாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏண்டி கல்யாணத்துக்கு வர நேரம் அடிக்குது? கல்யாணம் என்ன மூணாவது மனுஷன் வீட்டு கல்யாணமா என்ன? நம்ம வீட்டு கல்யாணம் தானே. 4 நாளுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரதுக்கு என்னமா? கரெக்டா கல்யாண மண்டபத்துல தாலி எப்ப கட்டுறாங்களோ அப்பதான் வந்து நிக்கணும் நிக்கிறியா? அக்கா பாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஆசைதான்க்கா. 4 நாள் என்ன 10 நாளைக்கு முன்னாடியே வீட்டுல வந்து இருந்து எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் தான் உங்க வீட்டு பக்கமே வர முடியாதே. பிரியாத கோச்சிப்பாளே. அப்புறம் நாங்க வந்தா எங்களால பிரியா உன்னை திட்டுவான். உங்களுக்கு சண்டை வரும். அதனாலதாக்கா வீட்டுக்கு வராம நேரா மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அட ஆமா இல்ல தேவகி, உன்னை பார்த்ததும் இப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துட்டேன். சாரி தேவகி, என் சைடு தப்பா வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட கோவப்படுறேன்ல. சாரி. ஐயோ அக்கா என்னக்கா சாரி அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன். எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பிரியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்க மேல கோவம். சரி விடுக்கா, பிரியா கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். அது எப்படி என்ன என்ன நான் வந்தா என்ன வரலனா என்ன? ஏதோ கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நீங்க வர வச்சிட்டீங்களா, அது போதும்க்கா. ஆமா நீ எங்க முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. என்னக்கா என்ன மாமா என்னாச்சு? அக்கா நைட்டால தூங்கலையா என்ன? அது ஏமா கேக்குறேன்? உங்க அக்கா பயத்துல இருக்கா. ஏற்கனவே பிரியா கல்யாணம் நின்று போச்சு, இந்த தடவை நின்றுடுமோன்னு அவ பயத்துல இருக்கா. வரவங்க போறவங்க எல்லாம் இல்லாத போலாது சொல்லிட்டு போயிடுறாங்களா, அதெல்லாம் அவன் மன குழப்பத்துல இருக்கான். அக்கா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. நம்ம பிரியாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ வேணா பாத்துட்டே இருக்கா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. இதெல்லாம் நிச்சயமா எது நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ சந்தோஷமா இருக்கா? நீ சந்தோஷமா இருந்தாதான் அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும்ல. நீ இப்படி வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? புரியுது தேவகி. இருந்தாலும் நீ அதை நாங்களாம் சொல்றோம்ல, நீ அப்படிலாம் எதுவும் நடக்காது. விஜய் மாப்பிள்ளை பத்தி நமக்கு எவ்வளவு நல்லா தெரியும். அவர் எத்தனை வருஷமா பிரியா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இந்த கல்யாணம் எந்த காரணத்தினாலும் தடப்படாது, நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி நீங்க உள்ள போங்க, நாங்க வந்தவங்கள வர வச்சுக்கிறோம். அண்ணா நீங்க அண்ணியை கூட்டிட்டு உள்ள போங்க, நாங்க ரெண்டு பேர் பாத்துக்கிறோம். டேய் இப்பதானே வந்திருக்கா, போடா உள்ள போ. ஜூஸ் முதல்ல குடிச்சுப்பாங்க. தேவகி கூட்டிட்டு போ. தேவகி போமா, வந்த கலப்பில இருப்ப முதல்ல போய் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். நாங்களே உள்ளதான் வரப்போம். நீங்க எதுக்கு இங்க நின்றுட்டு உள்ள போங்க, நாங்க வந்துடும். சரிண்ணா அப்படி உள்ள வாங்க. நான் போய் எங்க சமையல் வரலாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். தேவகி நீ எல்லாம் வேலை என்ன போய் பாரு. அண்ணி சும்மா அதை எதுவும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. வந்தவங்க சிரிச்ச முகமா வர வைங்க, புரியுதுங்களா? தேவகி வாமா உள்ள போவோம். சரி தேவகி நீ உள்ள போ. கொழுந்தாரே நீங்களும் உள்ள போங்க. என்ன பண்றான்னு தெரியல. ஓய் ஸ்வீட்டி சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது. அங்க முகூர்த்த நேரமா முடிஞ்சிட போல இருக்கேன். என்னடி பண்றோம்? அது சரி, இந்த பொம்பளைங்க புடவை கட்டி அலங்காரம் பண்ணி கிளம்பி வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கேன். நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கே கிளம்ப சொல்லணும், அப்பதான் கரெக்டா வரும். இன்னைக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு கிளம்ப சொல்லக்கூடாது. இனிமே நம்ம உஷாரா இருக்கணும். ஒண்ணு இல்ல சும்மா சகல கல்யாணம் சீக்கிரம் போகணுமேனு பார்த்தேன். நீ கிளம்பிவாமா, நீ பொறுமையா கிளம்பிவா. சகல கல்யாணம் தானே, சீக்கிரம் போனா என்ன, கல்யாணம் முடிஞ்ச பிறகு போனா என்ன, மொத்தத்துக்கு போயாச்சு அவ்வளவுதானே. நீ இன்னும் பொறுமையா கிளம்புமா. அப்புறம் என்னடி அக்கா கல்யாணத்துக்கே இவ்வளவு லேட்டா போனா அடுத்தவங்க கல்யாணத்துக்கு எப்படி போவா? கல்யாணம் முடிஞ்சு போஸ்ட் மேரேஜ் தான் போக போல இருக்கேன். சும்மா சொன்னேன்டி. சரி வா, இப்ப மார்னிங் ஒரு சகலிக்கு கல்யாணம், ஈவினிங் இன்னொரு சகலிக்கு தாலி பச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன். இப்படி ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இவ்வளவு லேட்டா கிளம்பா எப்படிமா? பார்த்து வாமா, நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக ஃபாஸ்ட் எல்லாம் வராதா, பொறுமையா வா. இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப பொறுமையா நடக்கணும். பொண்டாட்டி பார்த்து பொறுமையா நடடி. இந்த மாதிரி சமயத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. பாத்துக்க பொண்டாட்டி, வயிற்றுல நம்ம குழந்தை இருக்குடி, பார்த்து கேப்லாம் இரு சரியா? உன்னை நான் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஃபாஸ்டா நடந்து வரோம். இனிமே அப்படிலாம் நடக்கக்கூடாது சரியா? கிளம்பலாமே, இந்நேரம் சகல கல்யாணமே முடிஞ்சிருக்கோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, மண்டபத்தை போய் தோட்டி பார்த்துட்டு வருவோம். சும்மா சொன்னி லட்டு குட்டி. சரி சரி வா, இன்னும் முகூர்த்தத்துக்குலாம் நிறைய நேரம் இருக்கு, நம்ம பொறுமையா கிளம்பலாம் ஓகேவா? வா பொறுமையா உட்கார வச்சு ட்ரை பண்ணிட்டு போனேன்.
அப்படி சொல்லுங்க அம்மா ஜெய் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் போறோமா அத்தை அப்படி நம்ம கேட்டு யாரும் வரலையா பங்காள கல்யாணம் நம்ம வீட்டுல யாருமே வரலாம் எப்படி அம்மாவால வர முடியாது அது ஏன்னு உனக்கே தெரியும் ஆனா கீத்து அப்படின்னா ஆல்ரெடி கீத்து மேடம் கிளம்பிட்டாங்க அவங்க ஆளுக்காக வெயிட்டிங் ஆள் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அப்படியா அம்மா ஜெய் நம்ம கார்ல தான போறோம் அப்ப கேட்டு விக்ரமனா நம்ம கூட வரலாம்ல நல்ல ஐடியா தான் ஆனா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பூஜா மேடம் இப்ப நீங்களும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்படி யார் கூடயாவது கார்ல போனா சந்தோஷமா இருக்குமா என்ன ஆமால எப்படி பண்ணிருக்கல திருட்டு பண்ண நீ ஆனா எல்லா பொறுப்புலையும் கரெக்டா இருக்க எங்க அர்ஜுன் மாமா மாதிரி நல்ல அண்ணாவா இருக்க நல்ல புருஷனா இருக்க நல்ல பையனாவும் இருக்க எப்படி திட்டு பண்ண எப்படியா இந்த திருட்டு போன முன்னாடி கேடி புனியா தான் இருந்தது அப்புறமா தான் நல்ல புனியாச்சு நல்ல புனியா மாறதுக்கு காரணமே இதோ இவதான் இவ்வளவுதான் இந்த கொல்லியோடதான் இந்த திருட்டு போல நல்ல புனியா மாறிடுச்சு என்னடி கேள்வி இது நான் ஆல்ரெடி ஒரு நல்ல அண்ணன் தான் ஆனா நல்ல பையனானதுக்கு காரணமும் நீதான் நல்ல புருஷனானதுக்கு காரணமும் நீதான் நல்ல காதலனா இருந்ததுக்கு காரணமும் நீதான் இப்ப நான் நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு காரணமும் என் பூஜா சொல்லணும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை பூஜா டார்லிங் இப்படி எத்தனை ஆம்பளைங்க சொல்லுவாங்க வந்த பொண்ணால மாறினாலும் ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க அப்படி இல்லை என் அஜய் எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கான் எங்க அர்ஜுன் மாமா எப்படியும் அப்படிதான் என் அஜய் சொல்லணும் அஜய் நீ அப்பப்ப அர்ஜுன் மாமா பத்தி சொல்றீ உனக்கு கோவமா இருக்கா ஆமாமா பயங்கர கோவமா இருக்கான் ஆமா அப்புறம் எப்ப பாரு புருஷன் கிட்ட அர்ஜுன் மாமா மாதிரி இருக்கேன் அர்ஜுன் மாமா மாதிரி பண்றேன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தோம் இந்த புருஷனுக்கு கோவம் வராதடி தெரியுதுல்லடி நீ என்ன அர்ஜுன் அளவுக்கு ஈக்குவலா வச்சு பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான்லாம் அர்ஜுன் அளவுக்கா சீச்சு அர்ஜுனோட கால் தூசு கூட கிடையாது அர்ஜுன் எல்லாத்த விட கிரேட் அவனை பத்தி நானே ரீசன்ட் டேஸ்ல தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனனா விரோதியா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு நல்ல நண்பனா என் சகலையும் என் குடும்பத்துல ஒருத்தனா ஒரு நல்ல உறவுக்காரனா நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு எனக்கே அர்ஜுனை பிடிக்குதுன்னும் போது உனக்கு பிடிக்காதாடி நல்ல புருஷன் நல்ல புருஷன் தான் நீங்க பொண்டாட்டியா இந்த அளவுக்கு இவ்வளவு பாசமா பாத்துக்கிறேன் அவ எது சொன்னாலும் ரசிக்கிறேன் அஜய் நீங்க எனக்கு கிடைக்கும் உண்மையா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏய் நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்லிட்டு இருக்க அப்போல கடிச்சிரட்டும் ஆல்ரெடி கடிச்சிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வலிக்குதும் சும்மா லேசா தாண்டி கடிக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்டாலாம் கடிக்கலையே வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தானே தெரியும் டாக்டருக்கு போல பொடி கொல்லி போடத்திட்டு போல பொடி கொல்லி அஜய் பொண்டாட்டி உந்தன் முகம் ஒட்டிக்கொண்டது சுக சொப்பனங்கள் என்னை வந்து சுற்றி கொண்டது என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளிக் கொண்டது அது வனநடக்கும் தன்னந்தனியே என்னை தவிக்கும் பொன்னை எடுத்து அள்ளி கொடுக்கும் வண்ணக்கனவு அள்ளி தெளிக்கும் கூடப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மாலை சரி செல்லப்படி கிளம்பலாமா கிளம்பலாமே கீத்து நம்ம கூட அதான் சொன்னல என் மச்சான் விக்ரம் வந்து என் தங்கச்சி பிக்கப் பண்ணிப்போம் நம்ம முன்னாடி போக வேண்டியதான் வா கிளம்பும் கீழே போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கிளம்புவோம் சரிங்க அஜய் மா எங்க இருக்கீங்க நாங்க கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் வாங்கம்மா மாமா வந்துட்டாங்க மாமா கிட்ட சொல்லிட்டு போறாளே சரி நான் சொல்ல ரெடியா தான் இருக்கேன் கேட்க அவர் தான் ரெடியா ஆகலாம் இங்க பாருமா வேண்டாம் அவர்கிட்ட நான் திட்டு வாங்கி நான் அசிங்கப்பட்டு நான் அவமானப்பட்டேன்னா எனக்கு எதுவும் கிடையாது நான் அவரோட பிள்ளை அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனா ஒன்னும் அவர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேண்டாம் சொல்லும் எதுவும் நம்ம சொல்ல வேணாம் சரியா என்ன அஜய் பேசுறீங்க நீங்க அவருக்கு பிள்ளைனா நான் அவருக்கு மாமதானே என்ன அவர் திட்டினாலும் எனக்கு ஒண்ணும் கிடையாது பரவாயில்ல மாமா கிட்ட சொல்லிட்டு போறாங்க வேண்டாம்மா சொன்னா கேளு கிளம்பும் போது அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா மனசு கஷ்டமாயிடும் சொல்றேன்ல வேண்டாம் அஜய் நான் இந்த சமயத்துல ஏதோ ஆசைப்பட்டாலும் நீங்க நிறைவேற்றி வைக்கணும் நீங்க என்ன இந்த சின்ன விஷயத்தையும் வேணான்றீங்க ப்ளீஸ் அஜய் நான் இது வரைக்கும் மாமா கிட்ட பேசவே இல்லைல்ல அப்படி என்ன திட்டினாலும் பரவாயில்லையே நீங்க ஏதாவது சொல்லட்டுமே ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை மாமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றேன் சொன்னா கேட்க மாட்டானா நீனு அவர் உன்ன ஏதாவது சொல்லிட்டேன் எனக்கு கோவம் வரும்டி அதுக்காக தாண்டி சொல்றேன் அப்படின்னா நீங்க கோவப்பட வேணாம் அவர் உங்களுக்கு அப்பான்னா எனக்கு மாமா மாமா என்ன எது வேணாலும் சொல்லலாம் தப்பு இல்லை ப்ளீஸ் அஜய் சரி ஒரே ஒரு வார்த்தை தான் போயிட்டு வர மாமான்னு மட்டும் சொல்லு அதுக்கு அவர் ஏதாவது சொன்னான்னா அமைதியாயிடணும் அதுக்கப்புறம் பாருங்க இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது சரியா இல்ல
நீ கஷ்டமே பட மாட்டாஜி. ஒரு முடிவோட தான் இருக்கா. எனக்கு ஆசையா இருக்கும் என் மாமனார் கிட்ட பேசணும்னு. என்னடி ஆசை இது? சரி வா மீனாட்சி. நம்மள பார்த்த கோவத்தாலும் அம்மாவை கத்தி கூப்பிடுறாரு. இப்போ யோசிச்சு பாத்துக்க, நீ சொல்லணுமான்னு. அஜய், நான் சொல்லணும், சொல்லியே ஆகணும். நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ முடிவா இருக்கா, பண்ணு. என்ன பண்ணணும்? மாமா, நாங்க எங்க அக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம் மாமா. மீனாட்சி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என் போன் எடுத்துட்டு வா. என்னங்க, என்னாச்சுங்க? என்னங்க இந்த போனுக்கு எப்படி கத்துனீங்க? என்னங்க? அவர் எங்க அத்தை போனுக்கு கத்துனாரு? நான் பேசின பேச்சுக்கு தான் கோவப்பட்டு கத்துனாரு. அஜய், சும்மா சொல்லக்கூடாது. என் மாமனாரு ரொம்ப கோவக்காரரா இருக்காருங்க. ஏய், அடங்க மாட்டல நீ. ஒன்னு முதல்ல இங்க தள்ளிக்கிட்டு போனோண்டி. போன கூட. ஹலோ, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு வேலை உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்கன்னா அதை நீ கரெக்டா செஞ்சு முடிச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஊரை சுத்துறேன்னு அவங்க இங்க சுத்திக்கிட்டு இருந்தா உன்னை நம்பிதானே ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. முதல்ல அதுல கண்ணு கழுத்தமாயிரு. அதுக்கப்புறமா ஊரை சுத்துறதுல முக்கியமா ஊரை சுத்துறதுல கவனம் செலுத்தலாம். ஏய் பாத்தியா, இது எல்லாம் உன்னால வந்தது. உன் மேல இருக்க கோவத்துல போன்ல எவனை திட்டு வாங்கிட்டு இருக்கான், எவனு தெரியல. சரி நம்ம கிளம்பலாம். அட அறிவு கட்டு திருட்டு போல போன்ல வேற யாரும் திட்டுவாங்களா? ஷாஷாத்தி என் புருஷன்லாம் என் மாமனார் திட்டிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? என்னையா? நான் தான் எதுவும் பண்ணலையே. என்ன இருக்கு அவர் திட்டணும்? அடி திருட்டு போல, இன்னும் உனக்கு புரியல? ஒரு வேலைன்னு எடுத்துருக்கீங்க, அந்த வேலையை கரெக்டா பாருடா. அதை விட்டுட்டு கல்யாணம் காட்சின்னு ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லாம சொல்றாரு என் மாமனாரு. மாமா சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க சார். என்னடி சொல்ற? போயிதான் இல்லையா? முதல்ல எடுத்த வேலையை கரெக்டா முடி. அப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள் உனக்கு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நான் ஊரை சுத்துறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஜாலியா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் உனக்கு எப்ப வேணாலும் டைம் கிடைக்கும். உனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா முடி. அதுல நல்ல பேரை வாங்க பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. சரி, வெளியில போனோம்னா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்துட்டு வேலையை பார்க்க வழியை பாரு. அப்போதான்டா உன் குடும்பத்தை பார்க்க முடியும். ஆமாடி, நீ சொன்னது கரெக்டு தான். அப்பா சுத்தி வளைச்சு என்கிட்ட தான் சொல்றாரு. எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது? திருட்டு போல என் மேல கவனத்தை செலுத்தாம நீ அங்க கவனத்தை செலுத்திருந்தீனா மாமா பேசுறது உனக்கே புரிஞ்சிருக்கும். நான் எல்லாம் சொல்லி தரேன்னு அவசியம் இல்லை. நேரண்டி பொண்டாட்டி, உன் மாமனாருக்கு மட்டும்தான் சுத்தி வளைச்சு இன்டைரக்டா பேச முடியுமோ? எனக்கும் பேச தெரியும். இப்ப பாரு. திருட்டு போல என்ன பண்ண போற? Wait and see, darling. அம்மா சொல்ல ஜெய். இன்னைக்கு என் சகலிக்கு கல்யாணம் தெரியும்ல? தெரியுமே. இதுக்கு ஏன்டா இங்க சொல்றேன்? நியாயமா நீங்களும் வந்திருக்கணும். சரி, நீங்க தான் புருஷன் சொல்ல தட்டாதவங்களாச்சு. நீங்க வரலனா என்ன? இந்த வீட்டு பிள்ளையா நானும் என் பொண்டாட்டி போய் தானே ஆகணும். கண்டிப்பா போய் ஆகணுமா இல்லையாமா? ஆமாமா, நீங்க போகணும்னா அதாம்மா, நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடும். அதுக்காக வேலையில கோட்டை விட மாட்டோமா? எடுத்த வேலையை கரெக்டா முடிச்சு கொடுப்பேன். நான் ஜெகநாதன் புல்லாமா அஜய்குமார். ஒரு வேலையும் தவற விட மாட்டேன். கரெக்டா முடிச்சு குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே கொடுத்துருவேன். கல்யாண காட்சி, ஊரை சுத்துறேன், எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் அதையும் பார்ப்பேன், என் வேலையும் முடிப்பேன். முடிச்சு கொடுத்துருவோம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஹலோ, சீக்கிரம் ஊரை சுத்திட்டு வந்து வேலையை பார்க்குற வழியை பாரு. பேச்சு மட்டும் கொடுத்தா போதாது, வேலையும் சரியா செஞ்சு கொடுக்கணும். பேரு முக்கியம். சும்மா நான் முடிச்சிருவேன் வாய்க்கிலேயே சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது. முடிச்சு கொடு, அப்புறம் நான் பாக்குறேன். நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். சரிம்மா, கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். கீத்து எங்க கூட தான் வராமா? நாங்க கிளம்புறோம். டேய் அஜய், ஏன்டா உங்க அப்பா இதை சொல்ல போறாரு? நீ சீக்கிரம் போ. மீனாட்சி, ஐயோ போச்சு. டேய், நீ சொல்லாம கொள்ளாம கிளம்பலாம்லடா. இப்ப சொல்லணும்னு அவசியமா என்ன? மீனாட்சி உன்னதான் கூப்பிடுறேன். ஐயோ, இந்த மனுஷன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. பயமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்னடா பல்ல காமிச்சு நிக்கிறாங்க. இவங்களுக்கு பயம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஏங்க ஏங்க, நான் எங்கே போலங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்லயே தான் இருப்பேன். ராத்திரி முழுக்க வீட்லயே தாங்க இருப்பேன். நான் எங்கே போலங்க. வசிக்குது, டிஃபன் எடுத்து வை. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்பு. வா. அடப்பாவி மனுஷா, சோத்த எடுத்துக்கோ இப்படி கத்தன. நான் கூட என்னமோ ஏதோ திட்ட போற மனுஷன் நினைச்சிட்டேன். நல்ல வேலை. வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாமே டேபிள் எடுத்து வச்சுட்டுங்க. வாங்க. நீ முதல்ல மருமகளை கூப்பிட்டு கிளம்பு, சீக்கிரம் போ. சரிம்மா, போயிட்டு வரோம். கிளம்புறோமா? கிளம்புறோம். போயிட்டு வராதே. போயிட்டு வரேன் மாமா. மீனாட்சி பசிக்குது, வா. வாங்க 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 வாங்கம்மா. சரு சரு, இங்க வாமா. இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. இந்த வரீங்க. யாருங்க? அங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அட வாங்கம்மா, வாங்க மாப்ள. என்ன மாப்ள இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க வருவீங்களா வர மாட்டீங்கன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அம்மா, அண்ணன் எங்க? அண்ணனை காணோம். எங்க? இவங்களை சீக்கிரம் கிளம்புங்கன்னா கிளம்புறாங்களா? ஜோடி ஜோடியா கிளம்பி வரதுக்குள்ளார அப்பப்பா இந்த டைமுக்காவது வந்து சேர்ந்துமே நினைச்சு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஆமா ஆமா, நல்லவா இந்த டைமுக்காவது வந்தீங்களே. நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களோன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டோம். நீங்க வாங்க, உள்ள வாங்க. என்னடி சார் இப்படி கேட்டுட்டேன்? எங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணத்தை நாங்க இல்லாமலா? அதெல்லாம் நாங்க எப்பயோ கிளம்பிட்டோம். வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அங்கேயும் அலுவல் இருக்கு பத்தியா, அதோட. ஆமா, சாயங்காலம் தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு உன்னால வர முடியுமா? ஐயோ அம்மா, அதம்மா எனக்கு தெரியல. ஏன்னா இங்க பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது தானே. அப்புறம் தானே அவளை அங்க நான் சம்மந்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். வர முடியுமா தெரியல.
கோச்சிக்காதீங்க. அப்படி வர முடியலனா நான் நாளைக்கு கூட வரேன். நிலமா, பெரியம்மா மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? கோச்சிக்காதம்மா. பெரியம்மாக்கு இங்க ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பெரியம்மாவால வர முடியலம்மா. நாளைக்கு கண்டிப்பா வரேன். என்ன பெரியம்மா, நான் ஏன் கோச்சிக்கு போறேன்? அதான் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. முதல்ல பிரியாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பிரியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து அவ அவங்க புகுந்த வீட்டுக்கு நல்லபடியா போகணும். அதான் பெரியம்மா எனக்கும் வேணும். ஆமா நிலாமா, என் மேல கவலையும் அதுதான். பிரியா கல்யாணம் நல்லபடியா முடியணும். முதல் தடவை நின்ன மாதிரி இந்த தடவை நின்றுடக்கூடாது. என்ன பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது. முதல்ல நின்னதுன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருந்திருக்கு. இப்ப அப்படி கிடையாது. கண்டிப்பா பிரியா கல்யாணம் நிக்காது, நல்லபடியா நடக்கும். விஜய் இருக்கும். நீங்க எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினைங்க. கண்டிப்பா நடக்கும். என்னடி சரம், எதுக்கு இப்ப இப்படியா பேசிட்டு இருக்க? அதான் என் பேராண்டி சொன்னால கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நினை. அப்பதான் நல்லபடியா நடக்கும். அது எப்படி என் சிரிக்கி கல்யாணம் நின்னுடும்? அப்படிலாம் எதுவும் இருக்காது. முத கல்யாணத்துக்கு நான் வரல, அதனால நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த கல்யாணத்துல நான் இருக்கேன்டி. இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு நான் பாத்துறேன். அப்படிலாம் என் சிரிக்கி கல்யாணம் நிக்காது, நல்லபடியா நடக்கும். நான் அக்ஷதையை போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு நகரம்னா பாத்துக்க. அம்மா, இவ்வளவு நேரம் நான் ரொம்ப கவலையில இருந்தேன், மன கஷ்டத்திலே இருந்தேன். இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியே கிடைச்சிருக்கேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க. பொண்ணு மாப்பிளையும் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் மனமேடைக்கு கூப்பிடல, அதுக்குள்ள வந்துட்டீங்க. நல்ல வேலை, நீங்க வரணும்னு இவ்வளவு நேரம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அது எப்போ நீங்களும் வந்துட்டீங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, மாப்பிள, வாப்பா. மா நிலாமா, வாமா. டே விச்சு, உனக்கு என்ன கூப்பிட்டா உள்ள வருவியா? மா, அம்மாடி சின்ன மருமகளே, வாமா. இப்படியே வெளியில நின்றுட்டு இருப்பீங்களோ? மாமியார் கூப்பிடறால, உள்ள வாமா. ஏய், அதான் எங்க பெரியம்மா கூப்பிடுறாங்களடி. மருமகளே, போங்க உள்ள போங்க மருமகளே. டேய் மாமா, எனக்கு தெரியும் என் மாமியார் என்ன கூப்பிடணும்னு நினைச்சேன். அதே மாதிரி என் பெரிய மாமியார் கூப்பிட்டாங்க. அம்மா, கூட்டத்துல என் மாமியார் ஆளக்கானோ? உன் மாமியாரு பெரிய சோசியல் சர்வீஸர்மா. உள்ள போய் பாரு, எல்லா வழியும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. போ போய் உன் மாமியார பாரு. அச்சோ, என் மாமியார் பாவம். எல்லா வேலையும் என் மாமியார் வாங்குறீங்களா? சரி, நானும் போய் என் மாமியாருக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ இல்லடி, வேணாம். எங்க அம்மா தனியாவே வேலை செய்யட்டும். நீ எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணாதடி. ஏன் மாமா அப்படி சொல்ற? நான் வேலை செஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்குமா? நீ வேலை செஞ்சா எனக்கு மட்டும் கஷ்டமா? என் அம்மாக்கு தான் பெரிய கஷ்டம்டி. வேலை செய்யறேங்கிற பேரை எல்லாத்தையும் டபுள் ஆக்கிடுவேன். வேணாம் தெய்வமே, அந்த பக்கமே போயிடாத. எங்க அம்மா ஏற்கனவே ரொம்ப பாவம். நீ வேற ஹெல்ப் பண்றேன்னு அங்க போயிட்டு எங்க அம்மா உயிரை வாங்கிடாதடி செல்லும். டேய் மாமா, உண்மைய சொன்னா கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். சரி விடுறி செல்லக்குட்டி, போறது செல்லும். லவ் யூ, ஓகேவா? எங்க அம்மா பாவம், விட்டுடுடி. போடா மாமா. போய் கொள்ளடி. சொல்லுங்க மாமா. என்னடி, எதுக்கு இப்ப உண்மை இருக்கா? ஏண்டி? மாமா, இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எனக்கு உள்ள போறதுக்கு தயக்கமா இருக்கு மாமா. பிரியா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவ பெரிய பிடிவாதக்காரி மாமா. நம்மளை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. நம்மளை பார்த்தா என்ன பேசுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல, உங்களை ஏதாவது சொல்லிட்டா? ஏய் என்னடி, இன்னும் இதே நினைச்சிட்டு தான் எப்படி? அதான் நான் சொல்றேன், எதுவும் நடக்காது. பிரியா என்ன எதுவும் சொல்ல மாட்டா, போதுமா? அப்படி அவ எதுனா சொல்லணும்னு நினைச்சாலே நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், கிளம்பிடலாம். சரியா? இங்க பாருமா, நீ வருத்தப்படாதடி, எனக்கு கஷ்டமா இருக்குடி. இங்க பாரு, இங்க நடக்க போறது உன் தங்கச்சி கல்யாணம், என் சகல கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு வராமல இருக்க முடியாதுல்ல. அதனால உன் பேச்ச மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லைனா உனக்கு பிடிக்காததை நான் செய்வேனா? கண்டிப்பா செய்ய மாட்டேன்டி. இது நம்ம வீட்டு கல்யாணமா, கண்டிப்பா நம்ம இருந்தே ஆகணும். பொண்டாட்டி, லவ் யூ. எனக்காக, மாமாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். சொல்லலாம்ல. மாமா, எனக்கு என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் அதை விட என் புருஷனை ரொம்ப நேசிக்கிறேன். என் புருஷனுக்கு எந்த வித அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதுக்காக தான் இவ்வளோ தயங்குறேன். அப்படி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு யார் என்னடி பண்ண முடியும்? யாரும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பொண்டாட்டி பார்த்துப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிடி செல்ல குட்டிலாம், சரிடி பொண்டாட்டி. யோய், இப்போவே நீ மைண்ட் ஆஃப்ல இருந்தா எப்படி? ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் நம்ம கால சொல்ல போன வேலைகள்லாம் நைட் இருக்கலாம். இப்போ நீ இப்படி உண்மை இருந்தா எப்படி? சாரி. சரின்னு சொல்றது சரியில்லையே, அது கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும். சரிடி. சிரிப்பு வரலாம். திட்ட பிடிச்சி கடிச்சா தன்னால சிரிப்பு வரும். கடிச்சிட்டா போங்க மாமா. அப்பா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டான். ஏ பொண்டாட்டி, நீ சிரிச்சிட்டதுக்காக விட மாட்டேன். நைட்டுக்கு ஒரு சம்பவமே இருக்கலாம், அதுக்குதான் மாமா வெயிட்டிங். ஓகே மாமா, நீங்க வந்து எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. நம்ம இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், முதல்ல அதை பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறமா மற்றதை பற்றி பேசுவோம். என்னடி பேசுறேன்? இந்த முகூர்த்தம் முடிஞ்சதும் அடுத்து சாந்தி முகூர்த்தம் தான். கிட்டத்தட்ட நமக்கும் இன்னைக்குதான் கல்யாணம் ஆக போற மாதிரி. கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கும் சாந்தி முகூர்த்தம் தான்.
மாமா அதுக்கு தான் வெயிட்டிங், நீயும் அதுக்கு தானே வெயிட்டிங்க. மாமா போங்க. போங்க வா. ஓய், ஒன்னு ரெண்டு மச்சம் தான் சொல்லியிருக்கேன், மீதி இருக்க மச்சத்தை பார்க்கணும்ல, அதை பார்த்து நான் ரசிக்கணும்ல, அதுக்கு தான் மாமா வெயிட்டிங். நீ சொல்லுனா சொல்ல மாட்டேங்கிற, அப்ப நான் தானே பார்க்கணும். உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு பார்த்துட வேண்டியதான். கண்டிப்பா பார்ப்பேன். தன்ன மச்சான் உன்னிடம் உண்டு, காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு, இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும். இது போறோம் மச்சம் காட்டவா, அப்புறமா மிச்சம் காட்டவா. இது போறோம் மச்சம் காட்டவா, அப்புறமா மிச்சம் காட்டவா. தப்பு பண்ண தப்புக மச்ச கண்ணி ஒன்ன காங்கரையே, மொத்த கண்ண மட்டும் தூங்கரையே. ஆட்டு சத்தம் கேட்கலையே, அங்கி பகலிதும் பார்க்கலையே. அது சரி, இப்படி ஒண்ணு முகத்தை பார்த்துட்டு நின்று இங்கேயே டூயட் பாடிட்டு இருந்தா எப்படி? நம்ம உள்ள போய் கல்யாணத்தை பார்க்கணும்ல. வாங்கடா பேரனுங்களா பேத்திங்களா, வாங்க உள்ள போ. மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. உலகத்துக்கு நேரமாகுது, பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயரே, இதோ இப்ப கூட்டிட்டு வர சொல்றேன். கனி போமா, போய் அண்ணி கூட்டிட்டு வா போமா. சரிம்மா. ஈரா நீ போய் விஜய் கூட்டிட்டு வா பாப்பா. சரிங்க அத்தை. மணிவண்ண சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தார். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றார். யோகி என்றா யாருக்கும் தெரியாம நான் சாதிய கட்டவும் மாட்டேன், நியாயத்தை மறக்காம அட நானும் உன்கிட்ட கேட்டேன். என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏமாமா நீ சொன்ன கேளு. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே காலம் தேடும் நாளும் பொங்கிடும் நீ பொங்கிடும் நீ. கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே, இதிலை நகர் சீதை வந்தாளோ எங்க வீட்டோடு வாழவே வாழவே. வாங்க, பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வந்து மரமேடையில உட்காருங்க. இப்படி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். மாப்பிள்ளையாண்டா, பொண்ணு கழுத்த தாலியை கட்டினதுக்கு அப்புறம் நீ வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருங்க. உங்களோட போட்டி போடும் ஆண்கள் இங்க யாரு? உங்களோட மல்லிக்கட்டு மீச ஜெயிக்காது. மல்லிகைப்பூ வச்சு வந்தா உங்க மனசு காட்டில் ஆடும். ஒட்டவிழி சுட்டு விட்ட பாய பாய பா பொம்பளைங்க நீங்க பெத்துட்டப்பா. பல்லே பல்லே அஹே பல்லே பல்லே அஹே பல்லே 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 பல்லே. வாழ்வில் ஒரு முறைதான் திருமண கோலம் வரும், அதுதான் அந்த முதல் ஆனந்த காலம் வரும். ஒவ்வொரு இதயத்திலும் திருமண ஞாபகங்கள். விஜய் என்ன விசில் எல்லாம் பலமா இருக்கு? ஆமா, பலமா தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிரியா எனக்கு பொண்ணடியாக போறானா, அப்போ மனசுக்குள்ள சந்தோஷம் எப்படி இருக்கும்? சந்தோஷத்துல நான் நானாவே இல்லடி, இப்போ உனக்கு கட்டி பிடிச்ச முத்த கொடுக்க போல இருக்கு. பேசாம கொடுத்துட்டோமா?
அச்சோ விஜய், எல்லாரும் இருக்காங்க. நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணி வைக்காத. எதுவா இருந்தாலும் நம்ம தனியா இருக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது நடக்காது. நம்ம தனியாக விட மாட்டாங்களே, அது வரைக்கும் என்னால பொறுக்கவும் முடியாதுடி. டேய் பிராடு, கொஞ்சம் நேரம் அமைதியா இருடா. இங்க பாரு விஜய், நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அடி பிரியா, அதை விட அதிகமா நான் இருக்கேன்டி. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் நினைச்ச பொண்ணு, நான் காதலிச்ச பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தாலி கட்ட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எனக்கு பொண்டாடி ஆக போறான். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு தான் அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்றேன், அந்த சந்தோஷத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. தனக்கால் புரியலன்னா பாத்துக்கேன். அதுக்குதான் கேட்டேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டோமான்னு. விஜய், நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாம் தப்பா நினைப்பாங்களே. நம்ம இது வந்தாலும் தனியா ரூமுக்கு போயிட்டு மாறி மாறி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துப்போம், சரியா? Love you, Priya. I love you so much, Priya. Love you so much, Vijay. Love you, love you, love you so much, da. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன்னை நீங்கி என்னாலும் எந்தன் ஜீவன் வாழாது. இந்த மண்ணில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். அஜய், பூஜா, வாங்க வாங்க. என்ன அஜய், இதான் வர நேரமா? அவனு உன் கல்யாணத்துக்கு கூட முன்னாடியே நாங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். என் கல்யாணத்துக்கு இவ்வளவு லேட்டா வர சகல. அப்ப நீ தனியா இருந்த, அதனால முன்னாடியே வந்துட்டேன். இப்ப நான் துணையோட இருக்கேன்னா, துணை இருந்தாலே வேணா தானே. அது ரெடி ஆகி கிளம்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்ல. அதனால வந்து லேட்டு தான் இது சகல. அது சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. சரி சரி சரி, நீயாவது துணை வந்துருச்சு, அதனால லேட்டா வந்த. பக்கத்துல ஒருத்தர், அவரும் ஏன் இந்த டைமுக்கு வராரு? என்ன விக்ரம், இப்படிதான் வருவீங்களோ? அது சரி, உங்களுக்கு கல்யாணம் வரும்ல, அப்ப நாங்க எப்படி வரணும் பாருங்க. மச்சான், உங்களுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் வேணா வந்திருக்கு. எனக்கு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. விக்ரம், இப்ப என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல கீர்த்தமா, உங்களுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே உங்களோட துணைவி யார் வந்தாங்க. ஆனா எனக்கு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு மச்சான் கிட்ட எடுத்து சொன்னாமா. ஓ, சாரி தோணுன்னு சொன்னீங்க. என் காதுல ஏதோ வேணான்னு விழுந்ததே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி சரி, கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்த நேரம் முடிய போகுது. மச்சான், நீ முதல்ல தாலி கட்ட வேலையை பாரு மச்சான். எங்க வாழ்க்கையில கொத்துட்டு விளையாடலாம்னு பாக்குறீங்க. இது நியாயமா? தாலி கட்டு நேரமாவது பாரு. லேட்டா வந்தீங்களா, அதுக்கு தாண்டா இந்த பிட்டு. மச்சானும் லேட்டு, சகலையும் லேட்டு. நீங்களாம் மச்சான் சகலன்னு வெளியில சொல்லிக்காதீங்கடா. போங்கடா. சகல, எங்களையே இந்த கிளி கிளிக்கிறியே. உன் மூத்த சகலையும் லேட்டா தான் வந்தாரு. அவரை எதுவுமே கேட்கலையே. அங்க பாரு, அமைதியா நிக்கிறாரு பாரு குடும்பத்தோட. மாமா, என்னமோ என்ன? அங்க பாத்தீங்களா? பிரியா நம்மள பார்த்துதான் கோவப்படுறோம். நம்மளால இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது மாமா. நம்ம போலாமா? ஏய், நடக்கிறது உன் தங்கச்சி கல்யாணம். அமைதியா இரு. சொல்றேன்ல, எதுவும் நடக்காது. அமைதியா இருடி, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா. பொண்டாட்டி, இருடி, கொஞ்சம் அமைதியா இரு, பாத்துக்கலாம். விஜய், என்ன நடக்குதுங்க? பிரியா, இவங்களெல்லாம் நான் தான் இன்வைட் பண்ணேன். தயவு செஞ்சு அமைதியா இரு ப்ளீஸ். நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சமயத்துல உன்னை நீயே டென்ஷன் ஆக்கிக்காத. அமைதியா இரு. எப்படி விஜய், எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? யார் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இங்க பாரு விஜய், இவ்வளவு நேரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இவங்க 2 பேரையும் பார்த்ததும் என் சந்தோஷம் எங்கேயோ போயிடுச்சு. இங்க பாரு விஜய், தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் வெளில போக சொல்லு. அவங்க 2 பேரும் வெளியில போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா இந்த கல்யாணம் என்ன, இந்த கல்யாணம் நடக்காதா? பிரியா, நீ பேசுறது தப்புன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் சைடு வந்து நீ நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்க. அவங்கள எனக்கு சிலரை பிடிக்காது. அவங்களையும் போக சொல்றியா? நானும் அர்ஜுன உடனே போக சொல்றேன். என்ன, நீனா உங்க அம்மா அப்பா இந்த கல்யாணத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்கள போக சொல்லு. நானும் அர்ஜுன நிலாவையும் இப்பவே போக சொல்றேன். விஜய், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துல இருக்க கூடாதா? நீ பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கா? இப்போ வலிக்குதா பிரியா? உனக்கு எப்படி உங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் எனக்கு அர்ஜுன நிலாவும். இங்க பாரு, இப்போ இந்த மனமேடையில் நான் இருக்கேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க அர்ஜுன் மட்டும்தான் காரணம். என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அவனுக்கு நன்றி கட்டணா நான் இருக்க மாட்டேன்.
அவன் இந்த கல்யாணத்துல இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா சொல்லு, நான் எழுந்து போயிடுறேன். விஜய் நமக்காக தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னம்மா உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு மாமா. பியூட்டி, நான் தான் உங்களுக்கு லவ் யூ சொல்லணும். நீங்க என்ன சமாதானப்படுத்த பியூட்டி பண்ணாட்டி என்ன தாலியை கட்டலையே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே பொண்டாட்டி. தாலியை கட்டிடலாம். எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கழுத்துல மாங்கலத்தை கட்டுங்க. கட்டு. பொங்க வச்ச அதுதான் அல்வா 10 மணி ஆக வர பொறுப்பா நீ அப்புறம் தாமதிச்ச பெரியா வெடிப்பா சின்ன தம்பியே நினைச்சேன் நல்லபடியா நடந்துருச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பிரியா, உண்மையாவே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அதெல்லாம் பாத்துட்டு தானே கிளம்பணும். அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா என்ன? தாலி கட்டுறது பார்த்தாச்சுல. இவ்வளவு நேரம் நீ போலான்னு நான் ஆமா இதுக்குதான் சொன்னேன், கேட்டீங்களா? போடி. இன்னும் வேண்டாம். இதுவும் போட்டி கதல் விழுந்தாலும் விழும். இங்க பாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். போலாம்டா, கொஞ்சம் போரு. இன்னும் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. முடிஞ்சது